வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்புல இயல் 1ல இருக்கக்கூடிய முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெடுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். இதுல மொத்தம் 2 நெடுவினாக்கள் அப்படின்றது இருக்கு. இதுல ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நெடுவினாக்கள். நான் முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ண வரையும் இந்த கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதனால எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் படிக்காம போயிடாதீங்க. ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் பப்ளிக் எக்ஸாம் அப்புறம் எக்ஸ்ட்ரா போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷனா வரும். ஓகேவா? இல்ல அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது, வீடியோஸ் அப்படின்றது பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா, திராவிட மொழிகளின் ஒப்பீடு ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது அப்படின்றத எடுத்துக்காட்டோட விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா, நம்மளோட திராவிட மொழிகள்ல தமிழ் இருக்கு. நம்மளோட தமிழ் மொழியில இருந்தா வேற வேற மொழியெல்லாம் பிரிஞ்சு போணுச்சு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு லெசன்ல இருந்து இந்த கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் படிக்காம எக்ஸாம் ஆளுக்கு நீங்க போவே கூடாது. ஓகேவா? அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்றத பார்க்கலாமா? திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக, விவரிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? திராவிட மொழிகளோட ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழே பெருந்துணையா இருந்துச்சு அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன், அதுக்கான ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு நெடுவினா அப்படின்றது எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு குறிப்பு சட்டகம் அப்படின்றது போடணும். குறிப்பு சட்டம் அப்படின்னா குறிப்பு சட்டகம் அப்படின்றத போட்டுட்டு, நான் இந்த போடல, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி குறிப்பு சட்டகம் அப்படின்றத போட்டுட்டு ஒரு பாக்ஸ் அப்படின்றது போடணும். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு எப்பயுமே என்ன இருக்கணும் அப்படின்னா, முன்னுரை அப்படின்றது இருக்கணும். அதே மாதிரி முன்னுரை இருக்கும்போது அதே மாதிரி முடிவுரை அப்படின்றது இருக்கணும். முன்னுரை முடிவுரை போடாம ஒரு நெடுவினா கூட நீங்க எழுதக்கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப் டாபிக்ஸ் அப்படின்றது எழுதணும். ஓகேவா? அதாவது சப் டாபிக்ஸ் நீங்க எந்த ஒரு நெடுவினா எழுதினாலும் இதான் ஃபார்மேட். இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நெடுவினா அப்படின்றது எழுதணும். ஓகேவா? இதுல எழுத போறது என்னது, இந்த இடத்துல நான் குறிப்பு சட்டகம் போடல. நீங்க ஆனா எழுதும் போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை எழுதி முடிவுரை எழுதணும். சார், சில கொஸ்டினுக்கு முன்னுரையே தெரியல சார், சில கொஸ்டினுக்கு முடிவுரை என்ன எழுதுறதே தெரியல சார் அப்படின்னு நீங்க சில பேர் சொன்னீங்க அப்படின்னா, முன்னுரை அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு சம்பந்தமானது, அது ரெலவெண்டா இருக்க மாதிரி அதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? ஒரு ஆசிரியரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆசிரியரை பத்தி சொல்லலாம். இல்ல ஒரு நூலை பத்தி கேட்கறாங்க அப்படின்னா அந்த நூலை பத்தி சொல்லலாம். முடிவுரையில இதை பத்தி நாங்க எல்லாருமே இதுல சொல்லியாச்சு அப்படின்றத முடிவுரையில சொல்லி முடிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க டீச்சர்ஸ்க்கு இல்ல திருத்துறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குறிப்பு சட்டத்தை இதெல்லாம் சொல்ல வராங்க, இதெல்லாம் நம்மள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க அப்படின்றது தெரியும். ஓகேவா? பார்த்த உடனே ஓகே இதெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்த்த உடனே டக்கு டக்குன்னு டிக் போடுவாங்க. இல்ல அப்படின்னா நீங்க எவ்வளவு கதை அடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, மார்க் அப்படின்றத கம்மி பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க நெடுவினா எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குறிப்பு சட்டகம் அப்படின்றத போடணும். குறிப்பு சட்டகம் அப்படின்றத போட்டுட்டு முன்னுரை முடிவுரை அப்படின்றத நீங்க போடணும். ஓகேவா? அப்ப பாருங்க என்ன இருக்கு அப்படின்றது, திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வுக்கு. ஏன் சார் இத்தனை வாட்டி கொஸ்டினை படிக்கிறீங்க அப்படின்னா, சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஸ்டினை படிக்காம ஆன்சர் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு இதுதான் படிச்சோமா, இதுக்குள்ள கொஸ்டின் தானா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, ஆன்சரை மாத்தி எழுதிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, கொஸ்டினை படிச்சுட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தானா இது அப்படின்றது தெரியணும். பாருங்களேன், திராவிட மொழிகளோட ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழே பெருந்துணையாக இருக்குது, அது எடுத்துக்காட்டோட விளக்குக அப்படின்றது கொஸ்டின். ஆனா திராவிட மொழிகள் எப்படி விளங்குகிறது அப்படி மாதிரி கொஸ்டினை மாத்தி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இது கிடையாது. ஓகேவா? அதனால கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டினோட ஃபார்மேஷன் அப்படின்றது முக்கியம். கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப அதனால கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர் எழுத போறோம் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது என்ன புரிஞ்சுக்கணும், நீங்க படிச்சு புரிஞ்சுக்கணும். அப்ப திராவிட மொழிகளோட ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழே பெருந்துணையா இருக்கு அப்படின்றத எடுத்துக்காட்டோட விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் நான் என்ன சொல்லியிருக்கேன், குறிப்பு சட்டகம் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் போடணும். இதுல இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, குறிப்பு சட்டகம் அப்படின்றத போட்டுக்கோங்க. போட்டுட்டு முன்னுரை அப்படின்றத எழுதணும். ஓகேவா? என்ன எழுதணும், முன்னுரை அப்படின்றத எழுதணும். முன்னுரை அப்படின்றத போட்டுட்டு திராவிட மொழிகள் முதன்மையாக விளங்குவது தமிழ். நம்மளோட திராவிட மொழிகள்ல முதன்மையா விளங்குறது எது அப்படின்னா தமிழ். ஏன் அப்படின்னா இருக்கிறதுலே பல பல ஆயிரம் வருஷங்கள் என்னது நம்மளோட தமிழ் மொழி இயங்கி வருது. நம்மளோட தமிழ் மொழியில இருந்தா சில மொழிகள் அப்படின்றது பிரிந்து போணுச்சு அப்படின்ற மாதிரி என்ன இருக்கு, நிறைய வரலாறு இருக்கு. ஆய்வு பூர்வமாகவும் என்னது ஒரு கட்டுரை அப்படின்றது இருக்கு. ஓகேவா? அப்ப திராவிட மொழிகளை முதன்மையா விளங்குவது எது, தமிழ். திராவிட மொழிகளின் ஒப்பி இலக்கணம் அப்படின்னு சொன்னது யாரு, கால்டுவெல். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? திராவிட மொழிகளின்
ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொன்னது யாரு? கால்டுவெல். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொன்னது யாரு? கால்டுவெல். ஓகேவா, 1 மார்க்ல கேட்கலாம். திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் சொன்னது யாரு? கால்டுவெல். ஓகேவா, அப்ப திராவிட மொழிகள்ல முதன்மையா விளங்குவது எது அப்படின்னா தமிழ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும். எத்தகைய கால மாற்றத்திலும் மாறி வரும் புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. எத்தகைய கால மாற்றம். ஓகேவா, என்னது நம்மளோட தமிழ் மொழியை வந்து யாரோ வந்து ஆண்டாங்க. ஓகேவா, நம்மளோட தமிழ் மொழி இருக்கக்கூடிய இடத்துல யார் வந்து ஆண்டாங்க? களப்பிரர்கள் ஆண்டாங்க. அடுத்து யார் வந்தா? அடுத்து மராத்தியர்கள் ஆண்டாங்க. எவ்வளவு பேர் வந்து ஆண்டுட்டு இருக்கும்போது அவங்களோட மொழியும் இங்க வந்திருக்கும். கரெக்டா? இப்போ வந்து மகாராஷ்டிரால என்ன பண்ணிருப்பாங்க? இங்க வந்து 2ஆம் சரபோஜி தஞ்சாவூர் சைடு என்ன பண்ணாரு? அங்க வந்து ஆண்டாரு. ஆனா என்ன பண்ணாங்க? அவங்களோட மொழியும் இருந்துச்சு. ஆனா அவங்களோட மொழியும் இருந்தாலும் நம்மளோட மொழி என்னது இன்ன வரையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில மொழி அப்படின்றது அழிஞ்சிருச்சு. எவ்வளவு இடத்துல மொழி பேச்சு மொழியா மட்டும் இருக்கு, சில இடத்துல எழுத்து மொழியா மட்டும் இருக்கு. ஆனா நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது எப்படி இருக்கு? காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிட்டு இன்னைய வரையும் இயங்கி வருது. ஓகேவா, அதுதான் சொல்றாங்க. எத்தகைய கால மாற்றத்திலும் மாறி வரும் புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. எத்தகைய கால மாற்றம். ஓகேவா, எந்த மாதிரி கால மாற்றம் ஏற்பட்டாலும் என்னது இந்த உலகமே வந்து ஒரு மாற்றம் அடைஞ்சாலும் என்னது நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது அதுக்கு ஏத்த மாதிரி மாட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப என்னது நம்ம பார்த்தோம்ல Facebook அப்படின்றது என்னது? அதுக்கு புதுசா ஒரு தமிழ் சொல் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க, முகநூல். இப்ப வாட்ஸ்அப் அப்படின்றது அதுக்கு என்னது? புலனம் அப்படின்னு சொல்றாங்க. வாட்ஸ்அப்புக்கு தமிழ் சொல் என்ன? புலனம். தெரியல அப்படின்னா அதுல நோட் பண்ணிக்கோங்க, புக்ல வச்சு பக்கத்துல எழுதிக்கோங்க. ஓகேவா, அப்ப வாட்ஸ்அப் அப்படின்னு என்ன சொல்றாங்க? அதை புலனம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேஸ்புக்கு முகநூல் அப்படின்னு சொல்றாங்க. டெலிகிராமுக்கு தந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த மாதிரி என்னது அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு என்னன்னா சொற்கள் வந்தாலும் அது என்னது அது நம்ம தமிழ் மொழிக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? மாற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. எத்தகைய கால மாற்றத்திலும் மாறி வரும் புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் நம்மளோட தமிழுக்கு இருக்கு அப்படின்றது இதுல சொல்றாங்க. புரியுதா? எத்தகைய கால மாற்றத்திலையும் மாறி வரும் புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழிக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு இங்க தெரிய வருது. அதே மாதிரி தமிழாய்ந்த அயல் நாட்டவரும் செம்மொழி தன்மை என தரணி எங்கும் எடுத்துரைத்து வருகின்றனர். தமிழாய்ந்த அயல் நாட்டவரும் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க? நம்மளோட தமிழ் மொழியை ஆராய்ந்தாங்க. ஓகேவா, ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தமிழ் தானே அப்படின்னு படிக்க மாட்டோம். ஆனா வந்து என்ன பண்றாங்க? ஃபாரின்ல இருந்தவங்க வீரமாமுனிவர், அவருடைய இயற்பேர் என்ன? கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்றோம். ஓகேவா, அவர் வந்து ஒரு தமிழ் ஆளே கிடையாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ் மொழியை ஆராய்ந்து பாக்குறாரு. அது என்ன பண்றாங்க? தமிழாய்ந்த அயல் நாட்டவரும், அயல் நாட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நம்மளோட தமிழ் மொழியை ஆராய்ந்து பாக்குறாங்க. ஓகேவா, இந்த மொழியில என்னதான் இருக்கு, ஏன் அது வந்து 2000 வருஷமா இருக்குது அப்படின்னு என்ன பண்றாங்க? அந்த மொழியை ஆராய்ந்து பாக்குறாங்க. செம்மொழி தன்மையை தரணி எங்கும் எடுத்துரைத்து வருகின்ற நம்மளோட தமிழ் மொழி வந்து செம்மொழி தன்மையை. ஓகேவா, நம்மளோட தமிழ் மொழி ஒரு செம்மொழி, அதாவது 2000 வருஷத்துக்கு மேலாக இயங்கி வருகின்ற ஒரு மொழி தமிழ் மொழி. அந்த மாதிரி எங்க வந்துட்டு இருக்கு அப்படின்றத தரணி எங்கும், தரணி அப்படின்னா உலகம் அப்படின்றது பொருள். தரணி அப்படின்னா உலகம் அப்படின்றது பொருள். ஓகேவா, தரணி எங்கும் எடுத்துரைத்து வருகின்றனர். இந்த தமிழ் மொழி அப்படின்றது நம்மளோட தமிழ் மொழிக்கு, நம்ம பேசிக்கிட்டு இருக்க மொழிக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இப்ப வந்து இந்த காலகட்டத்துல சார் தமிழ்ல பேசினாலாம் கெத்து கிடையாது, இங்கிலீஷ்ல பேசினாதான் கெத்து அப்படின்னு பண்ண மாட்டோம். தமிழ்ல வந்து நம்ம பேசக்கூட மாட்டோம். ஓகேவா, அது மாதிரி என்னது ஏதாச்சும் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் இல்ல ஏதோ பண்றோம் அப்படின்னு என்ன பண்ண மாட்டோம்? தமிழ்ல கூட நம்ம வந்து நம்ம விஷயத்தை வெளிப்படுத்த மாட்டோம். ஓகேவா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு கூட சொல்ல மாட்டோம். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு தான் என்ன பண்றோம்? இங்கிலீஷ்ல சொல்றோம். ஆனா அந்த என்னது அயல் நாட்டுல இருந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க? நம்மளோட தமிழ் மொழியை ஆராய்ச்சி பண்றாங்க. நம்மளோட தமிழ் மொழி எப்படி இருந்துச்சு, அது என்னென்ன இருக்குது, அதுல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றத ஆராய்ச்சி பண்றாங்க. எந்த மொழியிலுமே ஓகேவா, எந்த மொழியிலுமே என்னது தன்மை, முன்னிலை, படற்கை, ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், அந்த மாதிரி பாகுபாடு அப்படின்றது கிடையாது. அடுக்கு தொடர் கிடையாது, இரட்டை கிளவி கிடையாது. அவங்க கிட்ட சொல்ல வச்சு அவங்க ஆணை சொல்றாங்களா பெண்ணை சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுமே தவிர இந்த மாதிரி பால் பாகுபாடு கிடையாது, எண் கிடையாது, இடம் கிடையாது. இந்த மாதிரி எந்த மொழியிலுமே என்னது இந்த மாதிரி இந்த அளவுக்கு சிறப்புமிக்க மொழி அப்படின்றது கிடையாது. அதுதான் இதுல சொல்றாங்க. அதான் தமிழாய்ந்த அயல் நாட்டவரும் செம்மொழி தன்மை, நம்மளோட தமிழ் மொழியான செம்மொழி தன்மையை தரணி எங்கும், நம்மளோட உலகம் எங்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்துரைத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பது பற்றி இந்த கட்டுரையில காண்போம். திராவிட மொழிகளோட ஒப்பியல் ஆய்வுக்கு, நம்மளோட திராவிட மொழிகளோட ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழே பெருந்துணையாக இருக்குது அப்படின்றத பத்தி இந்த கட்டுரையில காண்போம் அப்படின்றத சொல்லி முடிக்கணும். அப்ப முன்னுரை அப்படின்றது புரியுதா? முன்னுரை அப்படின்ற போது நீங்க ஒரு 4 பாயிண்ட் அப்படின்றது எழுதணும். என்னென்ன 4 பாயிண்ட் அப்படின்னா, திராவிட மொழிகள் முதன்மையாக விளங்குவது எது அப்படின்னா தமிழ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுத வேண்டியது. திராவிட மொழிகள்லயே முதன்மையா விளங்குறது எது? அது தமிழ். எத்தகைய கால மாற்றத்துல எந்த மாதிரி கால மாற்றம் ஏற்பட்டாலும் முதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழிக்கு உண்டு. எந்த மாதிரி கால மாற்றம் வேணா ஏற்படுத்தும், ஆனா அந்த இடத்துலயும் தமிழ் மொழி இயங்கும் அப்படின்ற ஒரு ஆற்றல் எந்த மொழிக்கு இருக்கு? நம்மளோட தமிழ் மொழிக்கு இருக்கு. என்னதான் வந்து தமிழாய்ந்த அயல் நாட்டவரும்
ஃபாரின்ல இருக்கிறவங்க வேற வேற நாட்டுல இருக்கவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்மளுக்கு தமிழ் மொழியை ஆராய்ந்து பாக்குறாங்க. அந்த மாதிரி ஆராய்ந்து பார்த்து செம்மொழி தன்மை என்ன பண்றாங்க, தரணி எங்கும் இந்த உலகம் எங்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்துரைத்து வந்துட்டு இருக்காங்க. திராவிட மொழியோட ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழே பெருந்துணையா இருக்குது. நம்மளோட திராவிட மொழியோட ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழ் பெருந்துணையா இருக்கிறது. அதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கட்டுரையில நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, பார்க்கலாமா? ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் திராவிட மொழிகளோட பொது பண்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். திராவிட மொழிகளோட பொது பண்புகள் என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க. சொற்களின் இன்றியமையா பகுதி வேறு சொல். சொற்களோட இன்றியமையாத பகுதி என்ன சொல்றாங்க, வேறு சொல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா வந்தேன், அதுல வேறு சொல்லனா வா. அப்ப இந்த மாதிரி என்னது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதோட அடி சொல் அப்படின்றது. ஓகேவா, சொற்களின் இன்றியமையா பகுதி வேறு சொல். ஓகேவா, ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அதுக்கு இன்றியமையாத பகுதி என்னது, அதோட வேறு சொல், அதோட அடி சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திராவிட மொழிகளோட பொது பண்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, நம்மளோட திராவிட மொழி நம்மளோட தமிழ் மொழியில இருந்து என்ன பண்ணுச்சு, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்ற மொழி அப்படின்றது நமக்கு பிரிஞ்சு போயிருக்கு. இப்பயும் நீங்க எடுத்து நம்மளோட தமிழ் மொழியை ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட தமிழ் மொழியில இருக்க எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது பிறமொழி சொற்கள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பிறமொழி சொற்களை நம்ம என்ன பண்றோம், ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா, இந்த இதெல்லாம் என்னது, இப்ப நம்ம தமிழ் மொழி எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எங்க வார்த்தையில கிடையாது. ஓகேவா, ரயில் அப்படின்றது கிடையாது, புகை வண்டி அப்படின்றதுதான் தமிழ் சொல். ஓகேவா, வருஷம் அப்படின்றது கிடையாது, ஆண்டு அப்படின்றதுதான் தமிழ் சொல், தூக்கு. அந்த மாதிரி என்ன பண்றோம், நம்மளோட தமிழ் சொல்ல தமிழ் மொழியில இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களை எடுக்கிறோம். ஆனா அந்த மாதிரி பிறமொழி சொற்களை எடுத்தாலும் நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது இயங்கும். ஆனா வேற மொழி இருக்குல்ல, இப்ப மலையாளம் எடுத்துக்கலாம், இல்ல கன்னடம் எடுத்துக்கலாம், இல்ல தெலுங்கு எடுத்துக்கலாம், அந்த மொழியில இருக்க தமிழ் சொல் இருக்குல்ல, அந்த மொழியில இருக்கக்கூடிய தமிழ் சொல்லை எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அவங்களோட மொழி அப்படின்றது இயங்காது. ஏன்னா நம்ம தமிழ் மொழியில இருந்தா பிரிந்து போனதுதான் என்னது இந்த மொழிகள்லாம், கன்னடம், மலையாளம், அப்புறம் துளு அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிகள்லாம். நான் அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்றது கீழே காமிக்கிறேன். ஒன்று அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஓகேவா, நம்மளோட தமிழ் மொழியில ஒன்று, இரண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மத்த மொழிகள் அப்படியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து அப்படியே வரும். ஒன்று அப்படின்றத மலையாளத்துல ஒண்ணு, என்னது அடுத்து வந்து ஒந்து, அந்த மாதிரி என்ன பண்றாங்க, அந்த தமிழ் மொழியில வார்த்தைகள் வந்து சேஞ்ச் ஆகுதே தவிர அது என்னது நம்மளோட தமிழ் மொழியில தான் பிரிந்து சென்றிருக்கு அப்படின்றத நம்மளோட ஆய்வு மூலயமாவே அறிய முடியுது. இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் பலர் என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப திராவிட மொழிகளோட பொது பண்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. சொற்களோட இன்றியமையாத பகுதி எது அப்படின்னா வேறு சொல். ஒரு சொற்களோட இன்றியமையாத பகுதி என்ன சொல்றாங்க, அதை வேறு சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்தேன் அதெல்லாம் என்ன சொல்றாங்க, அதோட வேறு சொல் அப்படின்றது வா. நடந்தேன் அதோட வேறு சொல் என்ன, நட. அப்ப ஒவ்வொரு சொற்களோட இன்றியமையாத பகுதி எதை சொல்றாங்க அப்படின்னா வேறு சொல் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு அடிசொல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வேறு சொல் அப்படின்னு சொல்லலாம், இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அடிசொல். அப்ப வேறு சொல் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன சொல்லலாம், அடிசொல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடி சொற்களை காண முடிகிறது. திராவிட மொழிகளோட சொற்களை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, திராவிட மொழிகளோட சொற்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஆராய்ந்து பாக்குறோம். அந்த மாதிரி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அது என்னது, பொதுவான அடி சொற்களாக காண முடியுது. என்னது, பொதுவான அடி சொல்லாவே இருக்கு. அப்ப திராவிட, இப்ப நான் வந்து என்ன சொன்னேன், இப்ப ஒன்று அப்படின்னு சொன்னா என்னது, மலையாளத்துல ஒண்ணு அப்படின்னு இருக்கு, கன்னடத்துல ஒந்து அப்படின்னு இருக்கு. அது ஒவ்வொரு மொழியில என்ன இருக்கு, அந்த வேறு சொல் வந்து அப்படியே அடிசொல் மாதிரி மாறிக்கிட்டு தான் இருக்கு. எப்படி இருக்கு, திராவிட மொழி சொற்கள் ஆராய்ந்தால் அவை பொதுவான அடி சொல்லாதான் இருக்கு. எப்படி இருக்கு, ஒரே மாதிரிதான் இருக்கு. நம்மளோட மொழியில இருக்க சொல் என்ன பண்ணுது, வேற வேற மொழியிலையும் ஒரே அடி சொல்லாதான் இருக்கு அப்படின்றத இந்த சொல்ல வராங்க. புரியுதா, இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? அப்ப திராவிட மொழிகளோட பொது பண்புகள் அப்படின்றது பாக்குறோம். சொற்களோட இன்றியமையாத பகுதி என்ன சொல்றாங்க, வேறு சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அடிசொல். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அடிசொல் அப்படின்னு சொல்றாங்க. திராவிட மொழியோட சொற்களை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அது என்னது, பொதுவான அடிசொல்லா நம்மளால காண முடியுது. அது திராவிட மொழியோட சொற்கள் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு எப்படி இருக்கு, ஒரு பொதுவான அடிசொல்லா இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வராங்க. புரியுதான்னு பாருங்க, முக்கியம். ஓகேவா, திராவிட மொழிகளோட பொது பண்புகள் அப்படின்றது முக்கியம். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. சொற்களோட இன்றியமையாத பகுதி வேறு சொல், சொற்களின் இன்றியமையாத பகுதி வேறு சொல், அதை அடிசொல் என்றும் அழைப்பர், திராவிட மொழியோட சொற்களை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அது என்னது, பொதுவாக அடிசொல்லா நம்மளால காண முடியுது அப்படின்றது இந்த சொல்ற வராங்க. புரியுதா? ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது அதுக்கான ப்ரூஃப் அப்படின்றதான் பார்க்க போறோம். அதுக்கான சான்று என்ன சார்? சரி, இப்ப சொன்னீங்க என்னது, தமிழ்ல வந்து ஒன்று அப்படின்னு இருக்கு, அதை விட பிரிஞ்சு பிரிஞ்சு போகும்போது மலையாளத்துல ஒண்ணுன்னு வருது, வேற மொழியில ஒந்துன்னு வருது, அது இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கான ப்ரூஃப் ஏதாச்சும் காமிங்க, அதுக்கான சான்று ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கான சான்று அப்படின்றதுதான் இது. அங்க வந்து நான் அடிச்சொல் அப்படின்றத கொடுத்துருக்கேன், இங்க திராவிட மொழிகள். ஓகேவா, இங்க இருக்கிறது சைடு என்னது, திராவிட மொழிகள் என்னென்ன இருக்கு, அந்த சைடு இருக்கிறது அடிசொல் என்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஓகேவா, அப்ப கண். ஓகேவா, நம்ம என்ன எடுத்துறோம், கண். ஓகேவா, கண்ணை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். கண் எடுத்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் மொழியில என்ன சொல்றோம், கண் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, என்னது கண். நம்ம நார்மலா தமிழ்ல என்ன சொல்றோம், கண்ணு,
மூக்கு, வாய் எப்படி சொல்லுவோமா? அப்ப கண் அப்படின்றது தமிழ் மொழியில ஒரு சொல். ஓகேவா? அது அப்படியே பாருங்களேன், மலையாளத்துல இல்ல கன்னடத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னா கண்ணு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா பாருங்க? அப்ப அடிசொல் என்ன பண்ணுது? அதோட ஒன்றிதான் போகுது, வேற வேற மாதிரி. இப்ப நான் வேற ஒரு வார்த்தை இல்ல. ஓகேவா? கண் அப்படின்றது வேற ஒரு மொழியில, ஓகேவா, மலையாளத்திலயோ கன்னடத்திலயோ எப்படி இருக்கு, வேற ஒரு அப்படியே ஒரு வேற வார்த்தையா மாறல. எப்படி இருக்கு? அதோட சிமிலரா தான் இருக்கு. அப்ப கண்ணு அப்படின்றது அங்க எப்படி இருக்கு? கண்ணு ஒரு நூ அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சேருதே தவிர அந்த இடத்துல வார்த்தை அப்படியே மாறல. புரியுதா உங்களுக்கு? இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. திராவிட மொழியோட சொற்க வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அது பொதுவான அடிசொல்லாதான் இருக்கு அப்படின்றது அந்த நம்ம சான்று காமிச்சோம்ல, அதுக்கான பாயிண்ட் இதுதான். ஓகேவா? திராவிட மொழியோட சொற்களை வந்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட பொதுவான அடிச்சொற்களை தான் கொண்டிருக்கு அப்படின்றது. ஓகேவா? அப்ப அடிசொல் அப்படின்றது திராவிட மொழிகள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கண் அப்படின்றது என்னது? தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அதே கண்ணு அப்படின்னா என்னது? மலையாளம் அல்லது கன்னடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்து கண் அப்படின்னது மூணு சொல்லி நூ. ஓகேவா? கண்ணு அப்படின்னு சொல்லும் போது மலையாளம், கன்னடம். அடுத்து கண்ணு அப்படின்னு சொன்னா தெலுங்கு, குடகுல இருக்கு. முக்கியமான ஒரு சான்று. இது எழுதுனல அப்படின்னா மார்க் போட மாட்டாங்க. ஓகேவா? என்னது? என்னதான் வந்து நீங்க ஏதாச்சும் கண்ணன்னு சொன்னாலும் அது என்னது கடைசியா வந்து ப்ரூஃப் அப்படின்றது காமிக்கணும், சான்று அப்படின்றது எழுதணும். ஓகேவா? இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்காது. நெடுவினாக்கு முக்கியமா எழுத வேண்டிய என்னது? இந்த சான்று அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப சான்று அப்படின்றது கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? அப்ப அடிசொல் அப்படின்றது பாக்குறோம். அடிசொல் என்னது? அடிசொல் திராவிட மொழிகள். லெஃப்ட் சைடு என்ன எழுதுறீங்க? அடிசொல் அப்படின்றது எழுதுறீங்க. இந்த சைடு திராவிட மொழிகள் அப்படின்றது எழுதுறீங்க. அப்ப கண் அப்படின்றது தமிழ், கண்ணு அப்படின்றது மலையாளம், கன்னடம். அதே கண்ணு அப்படின்றது தெலுங்கு, குடகு. நீங்க ஒண்ணு நோட் பண்ணிருக்கீங்களா? அப்ப பிறமொழி, ஓகேவா, இப்ப மலையாளமோ இல்ல கன்னடமோ இல்ல தெலுங்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசுறது நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். நம்ம தமிழ் மொழியில இருக்கவங்களுக்கு என்னது, அவங்க பேசுறது நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம், நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம பேசுறத அவங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுப்பாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத ரொம்ப எளிமையா புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? அது நீங்க நிறைய இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே பார்த்திருக்கலாம். ஓகேவா? அது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி அடிசொல் இருக்கிறதுனாலதான். ஓகேவா? அதனால நம்ம கண் அப்படின்றது அங்க எப்படி இருக்கு? கண்ணு. அடுத்து கண்ணு அப்படின்னா என்னது? அந்த ஃபார்மேஷன் லைட்டா மாறுதே தவிர அந்த வார்த்தை மாறுதே தவிர அது அப்படியே அப்டேட்டடா மாறவே இல்லை. என்னது? அந்த வார்த்தை அப்படி வேற இருக்கு சார். நான் இங்க கண்ணுன்னு சொல்றேன், ஆனா அவங்க வந்து கண்ணை போய் மூக்குன்னு சொல்றாங்க சார். சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்க வந்து என்ன வேற எதாவது சொல்றாங்க, வேற ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லி சொல்றாங்க சார் அப்படின்னா அப்படி கிடையாது. எப்படி சொல்றாங்க? கண் அப்படின்னு தமிழ்ல இருக்கு, கண்ணு அப்படின்னு ஒரு மலையாளத்துல, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கன்னடத்துல எப்படி இருக்கு? கண்ணு அப்படின்னு இருக்கு. அதே இந்த சொல்லி ரெண்டு சொல்லி இன்னும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தெலுங்கு, குடகு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா? இது கண்டிப்பா எழுதணும். இது எழுதல அப்படின்னா மார்க் அப்படின்றது போட மாட்டாங்க. ஓகேவா? முக்கியமான ஒன்று. அப்ப அடி சொல்ல இந்த சைடு திராவிட மொழிகள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் அப்படின்றத போட்டுட்டு இந்த சைடு அடிசொல், இந்த சைடு திராவிட மொழிகள் அப்படின்றத போடணும். அப்புறம் தெளிவா பாத்துக்கோங்க, இது மூணு சொல்லியின். ஓகேவா? ரெண்டு சொல்லின்னு போட்டக்கூடாது. என்ன பண்ணிவிடுவாங்க? ரெண்டு சொல்லின்னு போட்டா மார்க் கிடையாது. ஓகேவா? அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல போயிடும். ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க, அடுத்து வருதுல கண்ணு அப்படின்றது மூணு சுழியின் மூணு சுழி நூ. ஓகேவா? அடுத்து இந்த சைடு வந்தா அப்படின்னா ரெண்டு சுழியின் ரெண்டு சுழி நூ. ஓகேவா? அப்ப இது எதுக்கு வருது, இது எதுக்கு வருதுன்னு தெரியணும். ஓகேவா? மூணு சுழி இன்னும் மூணு சுழி நூவும் மலையாளத்துக்கும் கன்னடத்துக்கும், ரெண்டு சுழி இன்னும் ரெண்டு சுழி நூவும் எதுக்கு வருது அப்படின்னா தெலுங்குக்கும் குடகுக்கும். ஓகேவா? கரெக்டா எழுதிடணும், பாத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்க்க போறது அதே கண்ணை வந்து திராவிட மொழிகள்ல வேற இடத்துல எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பாருங்களேன். அடிசொல் அதே ஹன், அதான சொல்றோம்னா ஹன். ஓகேவா? அக் வந்து எப்படி சொல்லுவோம்? அக் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப ஹன். ஓகேவா? அப்ப சவுண்ட் எப்படி இருக்கணும்? கண் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹன் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஹன் அப்படின்றது எங்க? குருவுக். ஓகேவா? திராவிட மொழிகள்ல இருக்கக்கூடிய குருவுக் அப்படின்ற மொழியில ஹன் அப்படின்றது இருக்கு. அடுத்து கென் அப்படின்றது எதுல இருக்குன்னு பாருங்க, பர்ஜி. கென் அப்படின்றது பர்ஜி. ஓகேவா? அப்ப கண் அப்படின்ற வார்த்தை நம்மளோட தமிழ் மொழியில அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய என்னது பிறமொழி சொற்கள் எப்படி மாறுது அப்படின்றத பாருங்க. லைட்டா அந்த ஃபார்மேஷன் மட்டும் தான் மாறுது, அந்த வார்த்தை அப்படியே மாறவே இல்லை அப்படின்றது நம்ம இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. அப்ப ஹன் அப்படின்றது குருவுக் மொழியில இருக்கு. அதே கென் அப்படின்றது பர்ஜி. கென் அப்படின்றது பர்ஜி மொழியில இருக்கு. கொன் அப்படின்றது தோடா. இது எப்படி ஈஸியா ஞாபகம் அப்படின்னா கொன்னுடுவேன் தோடா. ஓகேவா? தோடா கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு வந்து இது ஷார்ட்கட். ஓகேவா? கென் அப்படின்றது பர்ஜி, கென் அப்படின்றது பர்ஜி, ஹன் அப்படின்றது குருவுக். ஓகேவா? ஹன் அப்படின்றது என்னது? குருவுக். கென் அப்படின்றது பர்ஜி, கொன் அப்படின்றது தோடா. ஓகேவா? புரியுதா? அப்ப அடிசொல் திராவிட மொழிகள் புரியுதா? மேல நான் பார்த்தோம் அடிசொல் திராவிட மொழி பார்த்தோம். அதுலயும் என்னது? கண் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம். கண்ணுன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? ஒவ்வொரு மொழியிலும் எப்படி இருக்கு, பிறமொழி சொற்கள் எப்படி இருக்கு, திராவிட மொழியில எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அப்ப கண்ணு அப்படின்றது மலையாளத்திலேயே கன்னடத்திலேயே கண்ணு அப்படின்னு இருக்கு. அடுத்து வர ரெண்டு சுழி இன்னும் ரெண்டு சுழி நூ அப்படின்றது தெலுங்கு குடகுல எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம்.
அப்புறம் ஹன் அப்படின்றது குருவுக் அப்படின்னு இருக்கு. குருவுக் அப்படின்ற திராவிட மொழியோட அடிச்சொல் என்னது ஹன் அப்படின்றது. அடுத்து பர்ஜி அப்படின்றதோட திராவிட மொழியில இருக்க அடிச்சொல் அப்படின்றது கென். அதுக்கு அடுத்து வந்து தோடா அப்படின்ற திராவிட மொழியில அடிச்சொல் என்ன அப்படின்னா கொன். ஓகேவா, இது முக்கியமான ஒண்ணு, மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியம். சரியா, அடுத்து போலாமா? அடுத்து திராவிட மொழிகள் எண்ணு பெயர்களும் ஒன்று போலவே அமைந்துள்ளன. திராவிட மொழிகளோட எண்ணு பெயர்கள் அப்படின்னா என்ன பண்றோம்? 1 2 3 என்றமா, அதுவுமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒண்ணு போலதான் இருக்கு. அதுக்கும் என்ன இருக்கு சார் சொல்றீங்க, அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. ஓகேவா, நம்மளோட தமிழ் மொழியில இருக்க திராவிட மொழிகள் ஒன்று போலதான் இருக்கு. நம்மளோட தமிழ் மொழியில இருந்து ஒண்ணு போலதான் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ப்ரூஃப், அதுக்கான சான்று அப்படின்றதும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப பாருங்களேன், திராவிட மொழியோட எண்ணு பெயர்களும் ஒன்று போலதான் இருக்கு அப்படின்றதுக்கான சான்று. தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 1 2, நம்ம நார்மலா 1 2 3 அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தமிழ்ல வந்து ப்ராப்பரா சொல்லணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல நம்ம நார்மலா சொல்லுவோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தூய தமிழ்ல வந்து நம்ம எழுதுற வாக்கள் எழுதணும் அப்படின்னா 1 2 3 அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே பாருங்களேன், தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்களா? இது திராவிட மொழிகள். ஓகேவா, இதெல்லாம் என்னது? திராவிட மொழிகள். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு இதெல்லாம் என்ன சொல்றாங்க? திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது எப்படி மாற்றம் பெறுது? ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது திராவிட மொழிகள் அது எப்படி மாற்றம் பெறுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எழுதணுமா சார்னா கண்டிப்பா எழுதணும். இதெல்லாம் எழுதல அப்படின்னா மார்க் போட மாட்டாங்க. என்னதான் நீங்க கதை அடிச்சு வச்சாலும் இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா, இதெல்லாம் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மார்க் போடவே மாட்டாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்குள்ள ஆன்சர் தான் நீங்க கரெக்டா எழுதணும். அதுக்கான ஆன்சர் இப்படிதான் இருக்கணும். ஓகேவா, கரெக்டா வந்து ஸ்கேல், பென்சில், எரேசர் எல்லாமே கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தெளிவா என்ன எழுதணும், அதுக்கான சான்று என்ன, அதோட அடிசொல்லுக்கான சான்று என்ன, அதுக்கான எண்ணு பெயர்களுக்கான சான்று என்ன அப்படின்றத நீங்க தெளிவா எழுதணும். அப்பதான் வந்து இதுக்கான ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். அப்ப பாருங்க, திராவிட மொழிகள் அதுக்கான மாற்றம் எப்படி பெற்றிருக்கு அப்படின்றத பாக்குறோம். தமிழ் அப்படின்றதோட மாற்றம் அப்படின்றது எப்படி இருக்கு? தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தையோட எண்ணு பெயர் எப்படி இருக்கு? அப்படி 1 அப்படின்னு இருக்கு. எண்ணு பெயர் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. 1 2 3ன்னு சொல்றோம்ல, அதுதான் எண்ணு பெயர்கள். அப்ப தமிழ்ல எப்படி இருக்கு அப்படின்னா 1ன்னு இருக்கு. மலையாளத்துல அப்படியே பாருங்களேன் 1 அப்படின்னு இருக்கு. அப்ப ஏதாச்சும் வேறுபாடு இருக்கா? ஒன்னும் வேறுபாடு இல்ல. 1ன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம், அவங்க 1 அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நார்மலாவே நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுவோம் 1 2 3 தான் நம்மளுமே யூஸ் பண்ணுவோம். ஆனா தூய தமிழ்ல நம்மளோட தமிழ் மொழியில சொல்லணும் அப்படின்னா 1 அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப மலையாளத்துல எப்படி சொல்றாங்க? 1 அப்படின்னு சொல்றாங்க. தெலுங்குல பாருங்களேன் ஒக்கடி அப்படின்னு சொல்றாங்க. தெலுங்குல என்ன சொல்றாங்க? ஒக்கடி அப்படின்னு சொல்றாங்க. அது கன்னடத்துல பாருங்களேன் ஒந்து. அப்ப அடுத்து துளுல பாருங்க ஒஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்களேன், இதுல ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சிமிலர் அப்படின்றது இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுல என்ன ஒரே மாதிரி விஷயம் இருக்கு பாருங்களேன். தமிழ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 அப்படின்னு சொல்றோம், மலையாளத்துல 1 அப்படின்னு சொல்றோம். இதுல எங்கேயுமே அது இந்த வார்த்தையோட அடிசொல் அப்படின்றது மாறவே இல்லை. பாருங்களேன் 1 1 ஓ ஓ ஓ அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணுது? அப்படியே சிமிலரா வந்துட்டே இருக்கு. எங்கேயுமே அது மாறவே இல்லை. என்னது? திராவிட மொழிகள். நம்மளோட தமிழ் மொழியில இருந்தா வேற மொழிகளுக்கு அந்த வார்த்தைகள் மாறி போனுச்சு அப்படின்றதுக்கான சான்று நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. அப்ப தமிழ் அப்படின்றத எப்படி சொல்றாங்க? 1 அப்படின்னு சொல்றோம். மலையாளத்துல 1. ஓகேவா, நம்ம நார்மலா பேச்சு வழக்குல 1ன்னு யூஸ் பண்ணாலும் நம்மளோட தமிழ் மொழியில எப்படி சொல்றோம்? 1 அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப தமிழ் மொழிக்கு 1, மலையாளத்துக்கு 1. அடுத்து தெலுங்குக்கு ஒக்கடி. ஓகேவா, தெலுங்குக்கு எப்படி சொல்லணும்? ஒக்கடி. ஓகேவா, அடுத்து கன்னடத்துக்கு வந்து, துளுக்கு ஒஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, யாருக்கெல்லாம் தெலுங்குல 1க்கு என்ன தெரியும்? ஓகேவா, 1 அப்படின்னா தெலுங்குல இது ஹிந்தில என்ன சொல்லுவாங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, அப்ப தமிழ்ல என்ன சொல்றாங்க? 1, முக்கியமான 1. இது எழுதல அப்படின்னு வச்சுக்கோங்க மார்க் அப்படின்றது கிடையாது. மலையாளத்துக்கு 1, தெலுங்குக்கு ஒக்கடி, கன்னடத்துக்கு வந்து, துளுக்கு ஒஞ்சி. ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, அதுக்கடுத்து நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திராவிட மொழிகளுள் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும். திராவிட மொழியில பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி எது அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழி தான். இப்ப நம்மளோட தமிழ் மொழி இருக்குல்ல, நம்மளோட தமிழ் மொழியில பிறமொழி தாக்கம். ஓகேவா, நம்மளோட தமிழ் மொழி எடுத்தோம் அப்படின்னா பிறமொழி சொற்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா பிறமொழி சொற்கள் இருக்கு. நம்ம நார்மலா டெய்லி யூஸ் பண்ற லைஃப்ல என்ன பண்றோம்? பிறமொழி சொற்களை யூஸ் பண்ணி தான் பேசுறோம். ஓகேவா, யூஸ் பண்ணி பேசுறோம். என்னது யூஸ் அப்படின்றது இங்கிலீஷ். அடுத்து என்னது? டெய்லி. என்னது? நம்ம தூய தமிழ்ல பேசுறது இல்ல, நம்ம ஃபுல்லா வந்து என்ன பண்ணல தமிழ் மொழியில பேசுறது இல்ல. கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தை, கொஞ்சம் தமிழ் வார்த்தை, கொஞ்சம் வடமொழி வார்த்தை எல்லாத்தையும் கலந்து போட்டு தான் பேசுறோம். ஓகேவா, அதே மாதிரி என்னது தூய தமிழ்ல பேசுனா நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பாங்க. நேற்று தான் வந்தீர்களோ அப்படின்னு பேசுறோம்னா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேவா, அதுக்கு என்ன? ஆனா வந்து நம்மளோட தமிழ் மொழியில ஆனா என்ன இருக்கு? பிறமொழி சொற்கள் அப்படின்றது இருக்கு. வேற வேற மொழியோட சொற்கள் அப்படின்றது இருக்கு. ஆனா
இதுல இருந்து என்னது அந்த பிறமொழி சொற்கள் நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? நம்ம வந்து உட்கார்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்கார்ந்து நம்ம இனிமே வந்து ஒரு சட்டத்தை போடுறாங்க. ஓகேவா? நம்மளோட தமிழ்நாட்டுல இதுக்கப்புறம் தமிழ் மொழியை தவிர வேற பிறமொழி சொற்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு சட்டத்தை போட்டு இருக்கிற எல்லா வார்த்தையும் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட தமிழ் மொழி இயங்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா தமிழ் மொழி இயங்கும். ஏன் அப்படின்னா, நம்மளோட தமிழ் மொழியில பிறமொழி தாக்கம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நமக்கே தெரியும். ஓகேவா? நம்மளோட தமிழ் மொழியில இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களை எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேற வேற சொற்கள் இருக்கு, நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ரயில் அப்படின்றது சொல்லக்கூடாது, புகை வண்டி அப்படின்னு சொல்லணும். அப்ப எந்த ஒரு வார்த்தையை எடுத்தாலும் அதுக்கு தூய தமிழ் வார்த்தை ஒண்ணு இருக்கு. கரெக்டா? எந்த ஒரு வார்த்தையை நம்ம எடுத்தாலும் அதுக்கு தூய தமிழ் வார்த்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வருஷம். ஓகேவா? வருஷம் அப்படின்னு சொல்றோமா, வருஷத்தை இல்ல, அதுக்கு வந்து ஆண்டு அப்படின்னு சொல்லணும். இல்ல ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றோம், வேற வேற வார்த்தை அப்படின்றது. அப்ப மாதம்னு சொல்லக்கூடாது, அப்படின்னா திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப என்னது, ஒவ்வொரு வார்த்தையை எடுத்தாலும் அதுக்கு தூய தமிழ் வார்த்தை அப்படின்றது இருக்கு. நான் அதை நம்ம என்ன பண்ணல, நம்ம நார்மல் லைஃப்ல வந்து யூஸ் பண்ணல, அவ்வளவுதானே தவிர வேற மொழி சொற்கள் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது நார்மலா இயங்கும் அப்படின்றதான் நான் இந்த சொல்ல வரேன். ஓகேவா? அப்ப திராவிட மொழிகள்ல பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படுது. எந்த மொழி அப்படின்னா அது தமிழ் மொழி தான். ஓகேவா? தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக திகழ்கிறது. பாருங்களேன், இதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட் அப்படின்றது எழுதணும். திராவிட மொழிகள் சிலவற்றில நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது எப்படி இருக்கு, தாய்மொழியா திகழுது. தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. நம்மளோட சில வார்த்தைகள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். ஓகேவா? என்னது, நம்ம பேசுற மொழி சில பேருக்கு ரொம்ப ஈஸியாவே புரியுது. வேற மொழி சொற்கள் இருக்காங்க, வேற மொழியில இருக்காங்க அப்படின்னாலுமே என்ன பண்றாங்க, நம்மளோட தமிழ் மொழியை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு அது எப்படி தெரியுது, பேசுனவனே என்ன பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம தமிழ் மொழினா இருக்கு வேறு மொழியா இருக்கு, என்னது வேறு மொழியா இருக்கு அப்படின்றது இந்த தெரிய வருது. தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. தமிழின் பல அடி சொற்களின் மொழியன்கள் ஒளியிடம் பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறி இருக்குது. ஓகேவா? தமிழோட பல அடி சொற்களோட ஒளியன்கள் சவுண்ட் இருக்குல்ல, அதுதான் ஒளியன்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒளியிடம் பெயர்தல் என்ற விதிப்படி, ஒளி இடம்பெயர்தல் அப்படின்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளோட வடிவம் மாறி இருக்குது. ஓகேவா? ஸ்கூல் படிக்கும் போது ஒரு விளையாட்டு அப்படின்றது விளையாடுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 10 பேர் அப்படி வரிசையா உட்கார வச்சிருவாங்க. ஓகேவா? நான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 10 பேரை வரிசையா உட்கார வச்சுட்டு ஒருத்தவங்க கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. அவன் திரும்பி என்ன பண்ணுவான், இன்னொரு பையன்கிட்ட பொறுமையா அதே விஷயத்த அவன் காதுல சொல்லணும். ஓகேவா? அப்ப ஒரு விஷயத்த இவன் சொல்றான், திரும்பி இன்னொருத்தவன்ட்ட அதை சொல்றான். ஓகேவா? அப்ப 10வது ஆள் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், அப்ப கடைசி உள்ளவன் அவன் என்கிட்ட வந்து என்ன சொல்லணும் அதை சொல்லணும். ஓகேவா? அப்படி சொல்லும் போது அந்த வார்த்தையே மாறி இருக்கும். அதை நீங்க நோட் பண்ணிருக்கலாம். ஓகேவா? நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு வார்த்தை சொல்றேன், சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் பையன்ட்ட. அது என்ன பண்றான், அவன் திருப்பி கேட்கறான். ஒருத்தவனுக்கு ஒழுங்கா கேட்காம இருக்கலாம், அவனோட சொல்ல மீனிங் புரியாம இருக்கலாம். என்ன பண்றான், அந்த வார்த்தையை மாத்திடலாம். அது மாதிரி என்னது, கடைசியில் உள்ளவன் என்ன பண்றான், சாப்பிட்டியா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சாப்பிட்டேன் அப்படின்னு என்ன பண்றான், மாத்தி சொல்றான். இல்ல வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப என்னது, அந்த வார்த்தையே என்னது ஒவ்வொருத்தருக்கும் மாறும்போது அந்த வார்த்தையே அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிதானே இருக்கு ஒரு வார்த்தை அப்படின்றது, அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளேயே சில வார்த்தைகள் அப்படின்றது நீங்க சேஞ்ச் ஆயிருக்கும். பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு மாறி பேசுவாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் என்னது நம்மளோட தமிழ் மொழியை வேற மாதிரி பேசுவாங்க. ஓகேவா? அதுதான் தமிழோட பல அடி சொற்கள் ஒளி எண்கள் ஒளி இடம்பெயர்தல் அப்படின்ற விதிப்படி. ஓகேவா? ஒளி இடம்பெயர்தல் சவுண்ட் அப்படின்றது இடம்பெயர்தல் அப்படின்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் அப்படின்றது மாறி இருக்கு. ஒருவேளை நம்ம எல்லா இடத்துலயும் வந்து ஒரே மாதிரி பேசியிருந்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருந்திருக்கலாம். ஓகேவா? அதோட ஒளி விதிப்படி. ஓகேவா? ஒளி வந்து இடம் மாறுறதோட விதிப்படி என்னது, அந்த வார்த்தை அப்படின்றது மாறுது. இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, சில பேருக்கு சில வார்த்தைகளே வராது. சில இடத்துல இருக்கவங்களுக்கு அந்த சிறப்பு இலக்கணம் வராது. ஓகேவா? அந்த திருநெல்வேலி அந்த சைடு உள்ளவங்களுக்கு எல்லாம் அந்த சிறப்பு இலக்கணம் வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னது, நம்மளோட தமிழ் மொழியில இருக்க சில வார்த்தைகள் வந்து உச்சரிக்கவே முடியாது அவங்களால. ஓகேவா? அது ஏன் அப்படின்னா, அவங்களோட இடம் சார்ந்த இடத்தை பத்தி, அவங்களோட வளர்ந்த விதத்தை பத்தி அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் தமிழோட பல அடி சொற்கள் அப்படின்றது ஒளி எண்கள் ஒளி இடம்பெயர்தல் அப்படின்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளோட வடிவம் அப்படின்றது மாறி இருக்கு. அதுக்கடுத்து பார்க்க போறது, சுட்டுப்பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. சுட்டு பெயர்களும் ஒரு இடத்த சுற்றி காட்டுறதா சரி, மூவிட பெயர் ஓகேவா, தன்மை முன்னிடை பெயர்க்கை அப்படின்னு சொல்றோம்ல, அதுவும் சரி பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது நிறைவுரை அப்படின்றத பார்க்க போறோம். திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு துணையாக அமைகிறது அப்படின்றத சொல்லி முடிக்கணும். ஓகேவா? நிறைவுரை அப்படின்றத நான் முடிக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? நிறைவுரை அல்லது முடிவுரை அப்படின்றது முடிக்கும் போது எப்பயுமே நீங்க எப்படி முடிக்கணும் அப்படின்னா, நம்ம மேல உள்ளதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், முன்னுரை அப்படின்றதுல நம்ம இதை பத்தி காண போறோம்,
காண்போம் அப்படின்றது பார்த்தோமா. அதே வந்து முடிக்கும் போது இல்ல நிறைவுரை அப்படின்றப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், நம்மளோட தமிழ் மொழி மற்றவங்களுக்கு உதவுது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கணும். அப்ப திராவிட மொழி குடும்பத்தோட மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு துணையாக அமைஞ்சிருக்கு. திராவிட மொழி குடும்பத்தோட மூத்த மொழியாக திகழ்கிற நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது என்னது, பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு துணையா அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லி முடிக்கணும். புரியுதா? இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி, எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க. அதனாலதான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கொஸ்டின் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஓகேவா? புரிஞ்சுதான் அந்த கொஸ்டின் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? இப்ப என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. திராவிட மொழிகளோட ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழே பெருந்துணையா இருக்குது அப்படின்றது எடுத்துக்காட்டோட விளக்குக. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா குறிப்பு சிட்டகம் அப்படின்றத போடணும். நீங்க நெடுவினால போய் கை வைக்க போறீங்க அப்படின்னாலே முதல்ல என்ன பண்ணணும், குறிப்பு சிட்டகம் அப்படின்றத போடணும். எந்த நெடுவினா எழுதினாலுமே நீங்க என்ன பண்ணலாம், குறிப்பு சிட்டகம் அப்படின்றத போடலாம். முன்னுரை முடிவுரை, ஓகேவா? ஃபர்ஸ்ட் அது எழுதணும். முடிவுரை பதிலாக நீங்க நிறைவுரை அப்படின்னு கூட எழுதிக்கலாம். குறிப்பு சிட்டகம் அப்படின்றத போட்டுட்டு முன்னுரை அப்படின்றத எழுதணும். அதுக்கடுத்து திராவிட மொழிகளோட பொது பண்புகள், அடுத்து நடுவில் இருக்க சப் டாபிக் அப்படின்றத எழுதணும். கடைசியா முடிக்கும் போது முடிவுரை அப்படின்றத எழுதணும். இப்ப பாருங்களேன், இதுல என்ன பண்ணிருக்காங்க, முன்னுரையில திராவிட மொழியோட ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழே பெருந்துணையா இருக்குது, அதை பத்தி இந்த கட்டுரையில பார்க்க போறோம். இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு முன்னுரை அப்படின்றத ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? திராவிட மொழியோட பொது பண்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் அப்படின்றத எழுதணும். அதை முடிச்சுட்டு அதுக்கான சான்று என்ன இருக்கு, அடிசொல் இருக்கா, அதோட திராவிட மொழியில இதை அப்படி சொல்றாங்க, கண்ணுனா தமிழ் அப்படி சொல்றாங்க, அதே கண்ணு அப்படின்னா மலையாளத்துல கன்னடத்துல சொல்றாங்க, அடுத்து கண்ணு அப்படின்னா தெலுங்கு கூடக்குல வந்து கண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சான்றுகள் எழுதணும். ஓகேவா? அப்ப அடிசொல்னா திராவிட மொழிகள் என்ன அப்படின்ற சான்று எழுதணும். அதுக்கடுத்து என்ன இருக்கு, அதோட எண்ணு பெயர்கள். அப்ப திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒரே மாதிரிதான் இருக்கு, அதுக்கான திராவிட மொழிகள் என்ன, அதோட மாற்றம் என்ன அப்படின்றத நீங்க அடுத்து எழுதணும். ஓகேவா? அதுக்கடுத்து என்னது, சுட்டு பெயரும் மூவிட பெயரும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைவுரை அல்லது முடிவுரையில திராவிட மொழி கொடுமோ மூத்த மொழியா தான் திகழ்கின்ற தமிழ் பிற மொழிகளை விடவும் ஒப்பியல் ஆய்வுக்கு துணை புரியுது. பிற மொழிகளிடவும் ஒப்பியல் ஆய்வுக்கு நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது உதவி செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி முடிக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கேள்வி. ஓகேவா? தூது அனுப்ப தமிழே சிறந்தது, தமிழ் விடு தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான கேள்வி. தமிழ் விடு தூதை பத்தி கொஸ்டின் கேட்காம இருக்க மாட்டாங்க. நான் அதனாலதான் சொன்னேன், இந்த சாப்டர் 1ல இருக்கக்கூடிய என்னது முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த 2 நெடுவினாக்களுமே கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? அதனால என்ன பண்ணக்கூடாது, இந்த நெடுவினாக்கள் படிக்காம போக கூடாது. ஓகேவா? தூது அனுப்ப தமிழே சிறந்தது, தூது அனுப்புறதுக்கு தமிழே சிறந்தது. சரி, தூது அப்படின்னா என்ன சார்? தூது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு விஷயத்த இந்த காலத்துல என்ன பண்றோம், நம்ம போன் இருக்கு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றோம், டெலிகிராம் இருக்கு, மெசேஜ் பண்றோம், ஒரு விஷயத்த என்ன பண்றோம், இன்னொருத்தவங்களை அனுப்புறோம். ஆனா அந்த காலத்துல தூது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு, ஒரு செய்தியை கொண்டு வரதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயத்த என்ன சொல்றாங்க, தூது அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, புறா காலில் வந்து லெட்டர் எழுதி அனுப்பி விடுவாங்க. ஓகேவா? அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா வடிவேல் வந்து வறுத்து சாப்பிட்டுருவாரு. ஓகேவா? அந்த ஒரு காமெடி அப்படின்றத தெரியும். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தூது அனுப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மன்னன், தூது மன்னனே இருப்பான். ஓகேவா? ஒரு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க ஒரு விஷயத்த கேட்டுட்டு போய் தூது போவான், அங்க போயிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவான். அதானது தூது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப தூது அனுப்ப தமிழே சிறந்தது அப்படின்றதுல தமிழோட தூது காட்டும் காரணம் என்னென்ன இருக்கு அப்படின்றத விளக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, ரொம்ப எளிமையா இருக்கும், பாருங்க. முன்னுரை அப்படின்றத எழுதணும். ஓகேவா? எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பு சிட்டகம் அப்படின்றது போடாம எழுதவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பு சிட்டகம் என்றதை போட்டுட்டு முன்னுரை, கடைசியா முடிவுரை, நடுவில் சப் டாபிக் இருக்கு அப்படின்னா சப் டாபிக், முடிவுரையில ஒண்ணு மேல உள்ளதே இதில் கண்டோம் இதில் காண்தோம் அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும், கடைசியா முடிக்கணும். முன்னுரையில இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சூப்பர். ஓகேவா? அதே மாதிரி நிறைய மார்க் வேணும் அப்படின்னா நீங்க இன்னொரு பாயிண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். என்னன்னு பாருங்களேன், எழுதும் போது நடுவில் பிளாக் பென் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். ஒருவேளை யூஸ் பண்ண சொல்லி இருந்தா என்ன பண்ணலாம், இப்ப 96 சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று தூது, அப்ப இதை வந்து என்ன பண்ணலாம், பிளாக் பென்ல எழுதலாம். மீதி எல்லாம் ப்ளூ பென்ல இருக்கும்போது இது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹைலைட்டா தெரியும், பார்க்க சூப்பரா இருக்கும். ஓகேவா? அப்ப என்னது முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பிளாக் பென்ல எழுதும் போது டக்கு டக்குன்னு திருத்தி ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப முன்னுரையில பாருங்களேன், 96 சிற்றிலக்கிய வகையில ஒண்ணு எது அப்படின்னா தூது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 96 சிற்றிலக்கிய வகையில ஒண்ணு எது அப்படின்னா அது தூது. இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா வாயில் இலக்கியம் அல்லது சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 96 வகை சிற்றிலக்கியத்துல ஒண்ணு எது அப்படின்னா தூது. புரிஞ்சுதா? 96 வகை சிற்றிலக்கியத்துல ஒண்ணு எது, தூது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். 96 வகை சிற்றிலக்கியத்துல ஒண்ணு எது அப்படின்னா தூது. வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. வாயில் இலக்கியம் அல்லது சந்தி இலக்கியம், வாயில் இலக்கியம் அல்லது சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவர் தலைவியர்கள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவால் அன்பு காட்டுவர்.
இப்ப வந்து என்ன சொல்றாங்க, ஆண் பெண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அக இலக்கியத்துல தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தலைவர் தலைவர்கள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருபால் அன்பு காட்டுவார். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் மேல அன்பு காட்டுவாங்க. என்னது, அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி எல்லாம் ஒண்ணுதான். ஆனா வந்து வார்த்தைகள் வந்து வேற வேற வார்த்தைகளை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப தலைவர் தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க காதல் கொண்ட ஒருவர் மற்றொருபால் என்ன பண்றாங்க, அன்பு காட்டுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதற்கு அடையாளமாக மாலை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவாக பாடுவது அன்னமிடு தூது. ஓகேவா, ஒண்ணும் இல்ல, அதற்கு அடையாளமா இந்த மாதிரி இருந்து என்ன பண்றாங்க, அன்பு காட்டுகிறாங்க. அந்த மாதிரி அன்பு காட்டும் போது அதுக்கு அடையாளமா என்ன பண்றாங்க அப்படின்னா மாலை வாங்கி, ஓகேவா, மாலை வாங்கி வருமாறு அன்னம் முதல், ஓகேவா, அன்னம் முதல் வண்டு இருக்குல்ல, வண்டு ஈராக பத்தையும் தூது விடுறதா என்ன சொல்றாங்க, தமிழோட தூது அப்படின்னு சொல்றாங்க. இது கலிவெண்பாவில அமைஞ்சிருக்கு. எதுல அமைஞ்சிருக்கு அப்படின்னா கலிவெண்பா. இதெல்லாம் முக்கியம், ஓகேவா. நான் கட்டம் போட்டு காமிக்கிற பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எழுதணும், ஓகேவா. இதெல்லாம் எழுதுனாதான் மார்க் அப்படின்றது கிடைக்கும், ஓகேவா. இது எதால பாடப்பட்டது அப்படின்னா கலிவெண்பாவால பாடப்பட்டது, ஓகேவா. இதுல தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் தன் காதலை கூறி வருமாறு தமிழை தூது விடுவதாக பாடப்பட்டுள்ளது. பாருங்களேன், தமிழ் விடு தூது அப்படின்றது மதுரையில கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது, மதுரையில கோவில் கொண்டிருக்க சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண், ஓகேவா. கோவில் கொண்டுள்ள சொக்கநாதர், ஓகேவா, யார் மீது, சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் தன் காதல் என்ன பண்றாங்க கூறி வருமாறு தமிழை தூது விடுவாங்க. யாரை தூது விடுறாங்கன்னா தமிழை தூது விடுறதா இந்த தமிழோட தூது அப்படின்றது அமைஞ்சிருக்கு, ஓகேவா. கலிவெண்பாவால் பாடப்படும் இந்நூல் 268 கணிகளை கொண்டுள்ளது. எத்தனை, 2, 6, 8, ஓகேவா. 2, 6, 8 கணிகளை கொண்டது. புரிஞ்சுதான் பாருங்க. முன்னுரை புரியுதான் பாருங்க. முன்னுரை என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. 96 வகை சிற்றிலக்கியத்துல ஒண்ணு தூது, ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 96 வகை சிற்றிலக்கியத்துல ஒண்ணு எது அப்படின்னா தூது, ஓகேவா. நான் இதை எளிமையா சொல்றேன். 96 வகை சிற்றிலக்கியத்துல ஒண்ணு தூது. இதை வாயில் இலக்கியம் இல்ல சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க அன்பு காட்டுறாங்க. அதுக்கு அடையாளம் என்ன பண்றாங்க, மாலை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக என்ன பண்றாங்க, பத்தியும் என்ன பண்றாங்க, தூது விடுறாங்க. இது எதால அமைஞ்சிருக்கு அப்படின்னா கலிவெண்பாவால அமைஞ்சிருக்கு. தமிழோட தூது அப்படின்றது மதுரையில கோவில் கொண்டிருக்கிற சொக்கநாதர் மீது ஒரு பெண் வந்து காதல் கொண்டு என்ன பண்றாங்க தமிழை வந்து தூது விடுறாங்க. அதுதான் வந்து தமிழோட தூது அப்படின்னு சொல்றாங்க. கலிவெண்பாவால பாடப்படுது. எதாவது பாடப்படுதுன்னா கலிவெண்பாவால பாடப்படுது. இது மொத்தம் எத்தனை கன்னிகளை கொண்டது அப்படின்னா 268 கன்னிகளை கொண்டுள்ளது. புரியுதா? அப்ப 268 கன்னிகளை கொண்டது எது, நம்மளோட தமிழ் விடு தூது. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அப்படியே பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள், ஓகேவா. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எப்பயுமே வந்து தமிழ்ல ஒரு நெடுவினை எழுத போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது குறிப்பிச்சிருக்கும், அப்புறம் முன்னுரை, கடைசியா இருக்க வேண்டியது முடிவுரை போட்டு நடுவில் என்ன பண்ணணும், சப் டாபிக் அப்படின்றது போடணும். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் அப்படின்றத பார்க்க போறோம், ஓகேவா. தெளிந்த அமுதமாய் அந்த அமிழ்தனும் வீடு பேற்றை தரும் கனியே. இது என்னது, அந்த பாட்டுல இருக்கிறது, ஓகேவா. தெளிந்த அமுதாய் அந்த அமிழ்தனும் வீடு பேற்றை தரும் கனியே. இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் சிறந்து விளங்கும் தமிழே. நம்மளோட தமிழ் மொழி என்ன சொல்றாங்க, இயல் இசை நாடகம் அப்படின்ற முத்தமிழாய் சிறந்து விளங்கும் தமிழே. அறிவால் உண்ணப்படும் தேனே. எப்படி சொல்றாங்க, அறிவால் உண்ணப்படும் தேனே. இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. அறிவால் உண்ணப்படும் தேனே, உன்னிடம் மகிழ்ந்து விடுக்கும் விண்ணப்பம் ஒன்றுள்ளது, அதை கேட்பாயாக. உன்கிட்ட நான் சந்தோஷமா ஒரு விஷயம் சொல்லணும், அதை நீ கேட்கிறியா அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. மூவகை பாவினங்களிலும் உறவு உண்டோ தமிழே. உன்னிடமிருந்து குறவஞ்சி பள்ளி என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு பெற்றனர். என்னது, தமிழ் மொழியில சொல்றாங்க. உன்னோட தமிழ் மொழியை எடுத்துதான் நான் என்ன பண்றேன், படிச்சு நான் பெருமைப்பட்டிருக்கிறேன், ஓகேவா. இப்ப நான் என்ன பண்றேன், நான் தமிழ் மொழியை எடுத்து நடத்தி தான் உங்கள்கிட்ட வந்து நான் தமிழ் சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ரைட்டா. இல்ல அப்படின்னா எனக்கு அந்த தமிழ் மொழியால தான் என்ன பண்றேன், நான் இந்த இடத்துல நிக்கிறேன். அதுதான் மூவகை பாவினங்களும் உறவு உண்டோ தமிழே உன்னிடமிருந்து குறவஞ்சி பல்லு போன்ற. அப்ப நம்மளாம் வந்து ஒவ்வொரு புலவர்களை வந்து போட்டுறோம்ல, இந்த புலவர் யார் தெரியுமா, இவர் எந்த அளவுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்றோம்ல. அவர் என்ன பண்றாரு, அந்த தமிழ் மொழியை எடுத்துதான் அதை படிச்சுதான் என்ன பண்ணிருக்காரு, அதுல சிறந்தது அப்படின்றது தெரிய வருது. அதான் சொல்றாங்க, குறவஞ்சி பள்ளி என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு பெற்றனர். ஒன்டேந்து எடுத்துதான் அந்த தமிழே ஒன்டேந்து நான் எடுத்துதான் குறவஞ்சி பல்லு அப்படின்றதெல்லாம் பாடி அவங்க சிறப்பு பெற்றிருக்காங்க. நீ இல்ல அப்படின்னா அவங்களாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த தமிழ் மொழி இல்ல அப்படின்னா அவங்களாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஒன்டேந்து எடுத்துதான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த குறவஞ்சி பல்லு அப்படின்ற நூலெல்லாம் பாடி அவங்க என்ன பண்றாங்க, மக்கள்கிட்ட வந்து சிறப்பு பெற்றிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. நீயும் படிக்க கொடுப்பாய்
அதனால் தாளிசை துறை விருத்தம் என்னும் பாவினங்களும் உறவு உண்டோ. அதனால தாளிசை துறை விருத்தம் அதெல்லாம் உனக்கு பாவினங்கள்ல உறவு உண்டோ அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து சிந்து அப்படின்னு என்று அழைப்பது தகுமோ. சிந்து அப்படின்னு அழைக்கிறது ஃபர்ஸ்ட் தகுமோ அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து தமிழ் பாவகை அனைத்தும் பொருந்தி நின்று என்றுமே சிந்தாமணியாய் இருக்கும் உன்னை சிந்து என்று அழைப்பது உன் பெருமைக்கு தகுமோ. அவ்வாறு கூறிய நான் இற்று விழும். அந்த மாதிரி கூறதுக்கு என்னோட நான் எப்படி இருக்குமா, இற்று விழும் அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா, புரியுதான்னு பாருங்க. விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் அப்படின்ற ஒரு டாபிக்ல பாக்குறோம். என்ன பண்றாங்க, தமிழே உன்ன மாதிரி போட்டுறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா, அவனோட தமிழ் அந்த உன்னோட மொழியில இருந்து தான் எடுத்து என்ன பண்றாங்க, அந்த குறவஞ்சி பல்லு அப்படின்ற நூலை படிச்சு புலவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிறப்பு பெற்றிருக்காங்க. நீ இல்ல அப்படின்னா அவங்களாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, அதான் தெளிந்த அமுதமாய் அந்த அமிழ்தனும் வீடு பெற்றை தரும் கனியே இயலேசை நாடகம் என முத்தமலாய் சிறந்து விளக்கும் தமிழே அறிவால் உண்ணப்படும் தேனே. அறிவால் உண்ணப்படும் தேனே அந்த வார்த்தையில இருந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. உன்னிடம் மகிழ்ந்து விடுக்கும் விண்ணப்பம் ஒன்று உள்ளது. உண்டனா மகிழ்ந்து விண்ணப்பம் ஒண்ணு இருக்கு, அதை கேட்கிறியா நீனு அப்படின்றத கேட்டு மூவகை பாவினங்களும் உறவு உண்டோ. மூவகை பாவினம் இருக்குல்ல, அதுல உனக்கு உறவு இருக்கா. தமிழே உன்னிடம் என்ன பண்றாங்க, குறவஞ்சி பல்லு அப்படின்ற நூலாம் எடுத்து அந்த புலவர்கள் எடுத்து படிச்சுட்டு உன் மூலியமா சிறப்பு பெற்றுச்சு, நான் யார் தெரியுமா அப்படின்றத சிறப்பு பெற்றுக்கிறாங்க, நீயும் படிக்க கொடுத்திருக்காய். அதனால தாளிசை துறை விருத்தம் அப்படின்ற பாவினங்களும் உறவு இருக்கோ அப்படின்னு கேட்டுட்டு சிந்து அப்படின்றது ஒன்று அழைக்கிறதுக்கு தகுமா அப்படின்னு கேட்டுட்டு தமிழ் பாவகை அனைத்தும் பொருந்தி நின்று என்றுமே சிந்தாமணியாய் இருக்கும் உன்னை சிந்து என்று அழைப்பது உன் பெருமைக்கு தகுமோ. அவ்வாறு கூறிய நான் இற்று விழும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, 10 குணங்கள் பொருந்திய தமிழ். ஓகேவா, நம்மளோட தமிழ் மொழியை எந்த மாதிரிலாம் போட்டுறாங்க அப்படின்றத நீங்க கவனிக்கணும். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு நெடுவினா ஜஸ்ட் ஒரு தமிழோட தூது அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக படிக்க கூடாது. எப்படிலாம் நம்மளோட தமிழ் மொழியை போட்டுறாங்க, எப்படிலாம் சொல்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். 10 குணங்கள் பொருந்திய தமிழே எத்தனை இருக்கா, 10 குணங்கள். இந்த அடுத்த வர ஒரு பாயிண்டும் ரொம்ப முக்கியம். வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட சத்துவம் ராசசம், ராசசம் அப்படின்னா தீவிரமான குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சத்துவம் அப்படின்னா அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து தாமசம் அப்படின்னா சோம்பல். 3 குணங்கள் பெற்றுள்ள. என்னதான் வானத்துல வசிக்கிற தேவர்கள் இருக்காங்களே, வானத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கு 3 குணம் தான் இருக்கு. அது என்ன குணம் அப்படின்னா சத்துவம். சத்துவம்னா அமைதியா இருக்கிறது, சத்துவம் அப்படின்னா அமைதியா இருக்கு. ராசசம் அப்படின்னா தீவிரமான குணம், ராசசம் அப்படின்னா ஒரு தீவிரமான குணம் இருக்கிறது. தாமசம் அப்படின்னா சோம்பல், தாமசம் அப்படின்னா ஒரு சோம்பலா இருக்க மாதிரி. அந்த மாதிரி 3 குணங்கள் பெற்றுள்ளார்கள். அவங்க வானத்துல இருக்க தேவர்கள், கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய தேவர்களே 3 குணங்கள் தான் பெற்றிருக்காங்க. ஆனா தமிழாகிய நீ 10 குணங்கள் பெற்றிருக்காயே எப்படி அப்படின்றத பாக்குறாங்க. ஆனால் நீயும் 10 குணங்கள் இல்லாமல் செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒளிகீசை, உதாரம், உய்த்தலில் பொறுமை, காந்தம், வலி, சமாதி 10 குணங்களை பெற்றுள்ளாய். வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், அதாவது கடவுளுக்கு இணையா இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள்ட்டே 3 குணம் தான் இருக்கு. அதாவது சத்துவம் இருக்கு, ராசசம் இருக்கு, அப்புறம் தாமசம் இருக்கு. ஆனா உன்ட்ட இப்படி ஒரு 10 குணம் இருக்கே அப்படின்றத சொல்றாங்க. என்னென்ன இருக்கு, செறிவு, தெளிவு, சமநிலை, இதெல்லாம் முக்கியம். ஓகேவா, இன்பம், ஒளிகீசை, உதாரம், உய்த்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி அப்படின்னு 10 குணங்களை பெற்றிருக்காயே அப்படின்னு பாடுறாங்க. ஓகேவா, தமிழோட தூதுல. ஓகேவா, அடுத்து 100 வண்ணங்கள் வண்டமிலே. என்னது 100 வண்ணங்கள் கொண்ட வண்டமிலே அப்படிங்கிற மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை இருக்கு, செம்மை இருக்கு, கருமை இருக்கு, பொன்மை இருக்கு, பொன்னிறம், பசுமை என 5. மொத்தம் நம்மளால மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது வெறும் 5 நிறம். அந்த 5 நிறத்தை என்ன பண்றாங்க, வேற வேற மாதிரி மாத்தி இன்னொரு கலர் அப்படின்றது உருவாக்குறாங்க. ஆனா நீ உருவாக்குன தமிழ்ல எத்தனை இருக்கு, 100 வண்ணங்கள் இருக்கு. உன்ட்ட எத்தனை வண்ணங்கள் இருக்கு, 100 வண்ணங்கள் இருக்கு. நீயும் புலவர்கள் தெளிந்த குறில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக 100 வண்ணங்களை கொண்டுள்ளாய். எத்தனை வண்ணங்கள், 100 வண்ணங்களை நீ பெற்றிருக்காய் அப்படின்றத தமிழோட தூதுல சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, தேவர்கள்ட்டயே 3 குணம் தான் இருந்துச்சு. ஆனா ஒன்ட்ட பார்த்தா 10 குணம் இருக்கு. ஒன்ட்ட பார்த்தா அது மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதே 5 கலர் தான். ஆனா உன்ட்ட 100 கலருக்கு மேல இருக்கு, 100 வண்ணத்துக்கு மேல இருக்கு. நீயோ புலவர்கள் தெரிந்த குறில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக அப்படின்னு 100 வண்ணங்களை கொண்டிருக்கா. எப்படி நீ இருக்க அப்படின்னு என்ன பண்றாங்க, தமிழுடைய தூதுல தமிழ் மொழியை இப்படி போற்றி பாடுறாங்க. ஓகேவா, அடுத்து 8 அழகு பெற்ற கட்டழகு, 8 அழகு பெற்ற கட்டழகு தமிழே அப்படின்ற சொல்றாங்க. அதுல என்ன பண்றாங்க, நாவினால் அறியும் சுவைகள் 6. நம்ம நார்மலா என்ன பண்றோம், சுவையை ஒரு 6 சுவை இருக்கு. இனிப்பு இருக்கு, கசக்குது. நார்மலா என்ன பண்றோம், இனிக்குது, கசக்குது, துவக்குது அப்படின்னு சொல்லுவோமா. ஆனா ஒன்ட்ட எத்தனை இருக்கு, 8 இருக்கு. என்னது 8 அழகு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பாருங்களேன், நாவினால் அறியும் சுவைகள் 6. நம்ம நாக்கால என்ன பண்றோம்,
6 சுவை தான் இருக்கு. ஆனா உன்ட்டு 8 சுவை இருக்கு பாருங்களேன். நீயும் அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, சமநிலை பெற்றுள்ளாய். தமிழே அறியாதவர்களுக்கு அழகு ஒன்றே ஒன்று என்றில்லாமல் அதிகம் உண்டோ, நீயோ நீங்காத அம்மை முதலிய அழகு 8னை பெற்றுள்ளாய் அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? 8 அழகு பெற்ற கட்டழகு தமிழே, 8 அழகு பெற்றுள்ள கட்டழகு தமிழே அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? மறுபடியும் பாருங்க, முக்கியமான ஒரு நெடுவினா. ஓகேவா? கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுல வந்து நம்ம முடிவுரை கொடுக்கல, நீங்க என்ன பண்ணணும், முடிவுரை அப்படின்றத போட்டுட்டு என்ன பண்ணணும், தமிழ் தூதுல இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். எப்படி எழுதணும்னு சொல்ற பாருங்க. முடிவுரை எழுதும்போது எப்படியுமே எப்படி எழுதணும் அப்படின்னா, தமிழ் மொழியில் விண்ணப்ப முண்டிகள் என்ன பார்த்தோம், தேவர்களுக்கு 3 குணம் தான் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றது தாமசம் இருக்கு, ராசசம் இருக்கு, அடுத்து வந்து என்ன இருக்கு, சத்துவம் இருக்கு. ஆனா ஒன்ட்ட வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா ஒன்ட்ட 10 குணம் இருக்கு. அடுத்து வந்து என்ன பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தது வந்து 100 வண்ணங்கள். தமிழ் மொழியில என்னது 5 வண்ணம் தான் இருக்கு. ஆனா ஒன்ட்ட 100 வண்ணம் இருக்கு. தமிழ் மொழியில சுவை வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சுவை 6 சுவை தான் இருக்கு. ஆனா உன்ட்ட 8 சுவை இருக்கு அப்படின்றத போட்டு முடிவுரை அப்படின்றத இப்படிதான் எழுதணும். ஓகேவா? முடிவுரை அப்படின்னா நிறைவுரை அப்படின்னு போட்டுட்டு அது மாதிரி இருக்கு அப்படின்றத போட்டு நம்ம தமிழோட தூதை பத்தி என்ன பண்ணிட்டோம், இந்த கட்டுரையில் கண்டோம், இந்த காணொலியில பார்த்தோம் அப்படின்றத சொல்லி முடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? எப்பயுமே எழுதும் போது எப்படி பண்ணணும், முன்னுரை அப்படின்றது எழுதணும், முடிவுரை அப்படின்றது எழுதணும். இப்படி எழுதுதான் ஒரு லெசன், ஒரு கொஸ்டின் அப்படின்றத நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? அப்படி பாருங்க, இந்த கொஸ்டின் முக்கியமான ஒரு கொஸ்டின். கொஸ்டின் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தூது அனுப்ப தமிழே சிறந்தது, தூது அனுப்புறதுக்கு தமிழ் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழோட தூது காட்டும் காரணங்கள் என்னென்ன, அதை வந்து கொஞ்சம் விளக்கி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் முன்னுரை. 96 வகை சிற்றிலக்கிய வகையில ஒண்ணு தூது. ஓகேவா? 96 வகை சிற்றிலக்கிய வகையில் இது தூது. இது என்ன சொல்றாங்க, வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தலைவர் என்ன பண்றாங்க, ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க அன்பு வைத்திருக்காங்க, காதல் வைத்திருக்காங்க. அதற்கு அடையாளமா என்ன பண்றாங்க, மாலை வாங்கி வருமாறு அன்னம் முதல், எது மூலம், அன்னம் முதல் வண்டு ஈராக மொத்தம் 10ஐயும் தூது விடுவதா சொல்றது இது அன்னமிடு தூது. இது எதுல அமைஞ்சிருக்கு அப்படின்னா கலிவெண்பா. எதுல அமைஞ்சிருக்கு, இது கழிவெண்பா. ஓகேவா? மறந்துடக்கூடாது. எதை பத்தி சொல்றாங்க, கலிவெண்பால அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து தமிழோட தூது மதுரையில கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா தன் காதலை கூறி வருமாறு தமிழையே தூது விடுவதா நமக்கு பாடப்பட்டது. கலிவெண்பாவால பாடப்படுறது எத்தனை கண்ணிகள் அப்படின்னா 268. எத்தனை கண்ணிகள், 268 கண்ணிகளை கொண்டுள்ளது. ரொம்ப முக்கியம், 268 கண்ணிகளை கொண்டுள்ளது. ஓகேவா? ஓகே. அடுத்து நம்ம பாயிண்ட் பார்க்க போறது விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள். அடுத்த பாயிண்ட் என்ன எழுதணும் அப்படின்னா விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முன்னுரை முடிச்சதுமே என்ன பண்ணணும், நீங்க விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் அப்படின்றத எழுதணும். தெளிந்த அமுதமாய் அந்த அமிழ்தனும் வீடு பேற்றை தரும் கனியே, ஈழைசை நாடகம் என முத்தமிழாய் சிறந்து விளங்கும் தமிழே, அறிவால் உண்ணப்படும் தேனே. ரொம்ப முக்கியமான ஒரு லைன், அறிவால் உண்ணப்படும் தேனே, உன்னிடம் மகிழ்ந்து விடுவிக்கும் விண்ணப்பம் ஒன்றுள்ளது, அதை கேட்பாயாக. மூவினை பாவினங்களிடம் உறவு உண்டோ, தமிழே உன்னிடமிருந்து குறமஞ்சி பல்லு என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு பெற்றனர், நீயும் படிக்க கொடுப்பாய். அதற்கு தாலிசை துறை விருத்தம் என்னும் பாவினங்களும் உறவு உண்டோ அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டு சிந்து என்று அழைப்பது தகுமோ, உன்னை சிந்து அப்படின்னு அழைக்கிறது தகுமோ, அத தமிழ் பாவகை அனைத்தும் பொருந்தி நின்று என்றுமே சிந்தாமணியாய் இருக்கும் சிந்து என்று அழைப்பது உன் பெருமைக்கு தகுமோ, அவ்வாறு கூறிய நான் எற்றுவிடும். அவ்வாறு கூறணும் அப்படின்னா நான் எற்று விழும் அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. 10 குணங்கள் பொருந்தியது எது அப்படின்னா தமிழ். ஓகேவா? இப்ப என்னது 10 குணங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 10 குணங்கள் பொருந்தியது தமிழ். என்னது, வானத்து தேவர்களுக்கே 3 குணம் தான் இருக்கு. அது என்னென்ன, சத்துவம் இருக்கு, ராசசம் இருக்கு, அப்புறம் வந்து தாமசம் இருக்கு. ஆனா ஒன்னுட்ட என்ன இருக்கு, உன்னிட 10 குணம் இருக்கு. என்னென்ன அப்படின்றத பாருங்க. செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், மொழிகிசை, உதாரம், உய்த்தலில் பொறுமை, காந்தம், வழி, சமாதி அப்படின்னு 10 குணங்கள் பெற்றிருக்காயே அப்படின்னு சொன்னா பண்றாங்க, தமிழ்ல போட்டுறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? இது எழுதல அப்படின்னா மார்க் அப்படின்றது கிடையாது. இது கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? அடுத்து 100 வண்ணங்கள் கொண்ட வண்டமிழே. இது 100 வண்ணங்கள் மனிதனால கண்டுபிடிச்சப்பட்டது. ஒரு 5 வண்ணம் இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 5 வண்ணத்தை கலந்து என்ன பண்றாங்க, வேற வண்ணமா கொண்டு வராங்க. ஆனா ஒன்னுட்ட 100 வண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனிதனால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை, ஒயிட் கலர் இருக்கு. அடுத்து செம்மை, சிவப்பு கலர் இருக்கு. கருப்பு கலர் இருக்கு. பொன்மை, பொன்னிறதமா இருக்கு. அப்படின்னு பசுமை அப்படின்னு என்ன இது, பசுமை கலர் இருக்கு. மொத்தம் 5 கலர் தான் இருக்கு. ஆனா நீயும் புலவர்கள் தெரிந்த குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடமல்லிசை வண்ணம் ஈராக மொத்தம் 100 வண்ணங்களை கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 8 அழகு பெற்ற கட்டழகு தமிழே, 8 அழகு பெற்ற கட்டழகு தமிழே. நாவால் அறியும் சுவை என்ன இருக்கு, 6 இருக்கு.
இனிப்பு இருக்கு, கசப்பு இருக்கு, துவப்பு இருக்கு, உவப்பு இருக்கு, இந்த மாதிரி என்னது 6 சுவை தான் இருக்கு. ஆனா உன்ட்ட அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை அப்படின்னு சமநிலையை பெற்றிருக்கை. தமிழை அறியாதவர்களுக்கு அழகு ஒன்று என்று இல்லாமல் அதிகம் உண்டோ, நீயும் நீங்காத அம்மை முதலியே 8 அழகினை பெற்றிருக்காய். முக்கியமான ஒண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 3 10. ஓகேவா? 3 10 குணங்கள். அடுத்தது வண்ணம் வந்து 5. அடுத்தது அதுல வந்து வண்ணம் வந்து 100. அதுக்கடுத்து சுவை 6. அடுத்தது அழகு வந்து 8. ஓகேவா? கண்டிப்பா வந்து இந்த ஆர்டர்ல தான் எழுதணும். ஆர்டர் மாத்திரக்கூடாது. ஓகேவா? இது எழுதினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? முடிவரை அப்படின்றத போட்டு நீங்க கீழே முடிக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பலவுள் தெரிக புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? புக் பேக் 1 மார்க் அப்படின்றத பார்க்க போறோம். பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழு 1, குழு 2, குழு 3, குழு 4 அப்படின்னு இருக்கு. நாவாய், மரம், துறை, தன்வினை அப்படின்னு 4 விஷயம் இருக்கு. 4 என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதோட விடுபட்ட வரிசையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஓகேவா? அதுல நாவாய் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா வங்கம் அப்படின்னு சொல்றாங்க. வங்கம் அப்படின்னு என்ன சொல்றாங்க? கப்பல். அதான் வந்து நாவாய் அப்படின்னு சொல்லுவோம். வங்கம். ஓகேவா? நாவாய் அப்படின்னா வங்கம். உங்களோட புக் இருக்கு அப்படின்னா நீங்க எடுத்து எழுதணும். எடுத்து எழுதினாதான் அது கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். அடுத்து மரத்தை வந்து என்ன சொல்றாங்க? மானு அப்படின்னு சொல்றாங்க. மரத்தை மானு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து துறையை வந்து தாளிசை. ஓகேவா? துறை என்ன சொல்றாங்க? தாளிசை. தன்வினைக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? பிறவினை. இதை கொஞ்சம் பாருங்களேன், எப்படி இது எடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின் அப்படின்றத பாருங்க. நாவாய் அப்படின்றத எதை சொல்றோம் அப்படின்னா நாவாய், வங்கம் அப்படின்றத சொல்றோம். கப்பல், கடல் அது சம்பந்தமா சொல்றோம். அப்ப அதனால என்னது? அதுக்கு நேரா இருக்கிறது வங்கம். அப்ப அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுல எங்கேயாச்சும் வந்து ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. நாவாய்க்கு சம்பந்தமா ஏதாச்சும் இருக்கா? இல்ல. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மானுன்னு இருக்கு, பிறவினைன்னு இருக்கு, தாளிசைன்னு இருக்கு. இந்த ஆப்ஷன் அப்படின்றது வராது. அடுத்து மரம். மரத்துக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. மானு அப்படின்னு இருக்கிறது 2வது ஆப்ஷன்ல இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து தாளிசை அப்படின்னு இருக்கு. அப்ப இது இந்த ஆப்ஷன் தப்பு. ஓகேவா? 2வது மானு அப்படின்றது சரி. அடுத்து துறை அப்படின்றது தாளிசை. துறை அப்படின்றது தாளிசை. 3வது எங்கேயாச்சும் தாளிசைன்னு இருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே இல்லை. அப்ப துறை அப்படின்றது தாளிசை. ஓகேவா? அதுக்கடுத்து பிறவினை அப்படின்றது தன்வினை, பிறவினை. நம்ம நார்மலா பார்த்தோம்ல, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. நான் உங்களுக்கு நேற்று நடத்திருந்தேன். இலக்கணம் அப்படின்றது நடத்திருந்தேன். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை அப்படின்றது நடத்திருந்தேன்னா அதுல தன்வினை அப்படின்றது ஆப்போசிட் என்னது? பிறவினை. அதுக்கு சம்பந்தமா இருக்கிறது பிறவினை அப்படின்றது. அப்ப ஏன் 4 ஆப்ஷன் அப்படின்றது வரல அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அப்ப இந்த 3 ஆப்ஷன் அப்படின்றது வராது. இந்த ஆப்ஷன் அப்படின்றது ரைட். ஓகேவா? நாவாய் அப்படின்னா வங்கம், மரம் அப்படின்னா மானு, துறை அப்படின்னா தாளிசை, தன்வினை அப்படின்னா பிறவினை. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. 1 மார்க். ஓகேவா? புக் பேக்ல இருந்து 1 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. சரியா? ஓகே. அப்ப நாவாய் அப்படின்றது வங்கம், மரம் அப்படின்றது மானு, துறை அப்படின்றது தாளிசை, தன்வினை அப்படின்றது பிறவினை. தன்வினை அப்படின்றது பிறவினை, துறை அப்படின்றது தாளிசை, மரம் அப்படின்றது மானு, நாவாய் அப்படின்றது வங்கம். ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? அடுத்து தமிழோட தூது டேஸ் என்னும் சிற்றிலை வகையை சேர்ந்தது. நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம், சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது. சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது. தமிழோட தூது சிற்றிலக்கிய என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. நீங்க படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியணும். ஓகேவா? தமிழோட தூது அப்படின்றது சிற்றிலக்கிய என்னும் உங்க இலக்கிய வகையை சார்ந்தது. அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான விடை. இங்க மேல என்ன பார்த்திருந்தோம்? ஆப்ஷன் ஏ அப்படின்றது சரியான விடை. ஆப்ஷன் ஏ அப்படின்றது இதுல சரியான விடை. இங்க என்ன பார்த்திருந்தோம்? ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான விடை. தமிழோட தூது அப்படின்றது சிற்றிலக்கிய என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது அப்படின்றத இதுல சொல்றாங்க. அடுத்து விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன். 3 இனம். என்ன சொல்றாங்க? 3 இனம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட புக்ல எழுதணும். ஓகேவா? அடுத்து வண்ணம் என்ன பண்ணணும்? 100 வண்ணம் அப்படின்றது படிச்சோமா? வண்ணம் 100. தமிழோட தூதுல வண்ணம் எத்தனை இருக்கு? 100 வண்ணம் இருக்கு. குணம் எத்தனை இருக்கு? 10 குணம் இருக்கு. ஆனா நம்மளோட தேவர்கள், வானத்து தேவர்களுக்கு 3 குணம் தான் இருந்துச்சு. எத்தனை குணம் இருக்கு அப்படின்னா 10 குணம் இருக்கு. அதுக்கடுத்து எத்தனை வனப்பு அப்படின்னா தமிழ் என்ன பொருள் அப்படின்னா அழகு அப்படின்றது பொருள். வனப்பு அப்படின்னு என்னது? அழகு. தமிழ் மொழியில் என்னது? வனப்பு அப்படின்னு என்ன சொல்லுவோம்? அழகு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்றது பொருள். இப்ப வனப்பு அப்படின்னா 8. வனப்பு அப்படின்னா என்ன பொருள்? 8 இருக்கு. வனப்பு 8 இருக்கு. ஓகேவா? குணம் எத்தனை இருக்கு? 10 குணம் இருக்கு. புரியுதான்னு பாருங்க.
எத்தனை இனம் இருக்கு? 3 இனம் இருக்கு. வண்ணம் வந்து 100 வண்ணம் இருக்கு. குணம் வந்து 10 வண்ணம் இருக்கு. சாரி, குணம் எத்தனை இருக்கு? 10 குணம் இருக்கு. வனப்பு வந்து 8. வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. வனப்பு அப்படின்னா தமிழ் மொழியில அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் ஏ. முன்னாடியே பார்த்தோம்ல, தமிழோட தூதை வச்சுதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கோம். ஓகேவா? வேற எதுவுமே வருது. இனம் வந்து 10 இருக்கா? இல்ல. 8 இருக்கா? இல்ல. 100 இருக்கா? இல்ல. ஓகேவா? அதனால இந்த 3 ஆப்ஷன் அப்படின்றது வராது. ஓகேவா? ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ. ஓகேவா? க அப்படின்ற போட்டுருக்காங்களே, அதுதான் சரியான விடை. ஓகேவா? புரியுதான்னு பாருங்க எப்படி இதை ஆன்சர் பண்ணும் அப்படின்றது. இனம் வந்து எத்தனை இருக்கு? 3 இனம் அப்படின்றது வானத்து தேவர்கள் வந்து 3 இனம் சொல்லியிருந்தாங்க. ஆனா தமிழ்ல என்ன இருக்கு? சாரி, இனம் வந்து 3. 10 வானத்து தேவர்களுக்கு 3 குணம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா தமிழுக்கு 10 குணம் இருக்கு அப்படின்றத பார்த்திருந்தோமா? அது வண்ணம் வந்து நம்மளோட தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது 5 தான். ஆனா மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது கலர் வந்து 5 தான். ஆனா வண்ணம் எத்தனை இருக்கு? 100 வண்ணம் இருக்கு. வனப்பு நம்மளோட சுவை அப்படின்றது 6 தான் இருந்துச்சு. ஆனா இங்க அழகு அப்படின்றது 8 இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? முக்கியமான ஒரு கேள்வி. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே, இவ்வடிகள் பயின்று வரும் நயங்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுல நயங்கள் வந்து ஒரு 3 நயங்கள் இருக்கு. ஓகேவா? மோனை, எதுகை, இயைபு. ஓகேவா? 3 இருக்கு. இதை நான் உங்களுக்கு நடத்துறேன் அப்படின்றத பாருங்க. மோனையை 2ஆ பிரிக்கலாம். சீர்மோனை, அடிமோனை. எதுகை 2ஆ பிரிக்கலாம். சீரெதுகை, அடியெதுகை. இயைபு நம்ம நார்மலா பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? இப்ப இதுல சீர்மோனை, மோனை அப்படின்னு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மோனை அப்படின்றது முதலெழுத்து ஒன்றி வருவது என்ன சொல்றாங்க அப்படின்னா மோனை. இப்ப காலம், காலம் இருக்கா, அப்ப முதலெழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதான் சொல்றாங்க அப்படின்னா மோனை அப்படின்னு சொல்றாங்க. முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கா, கா கா, அப்ப இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அடிமோனை. ஒரு அடி, இது 2ஆம் அடி. ஃபர்ஸ்ட் அடியிலேயே 2வது அடியே முதலெழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது அடிமோனை. சீர்மோனை அப்படின்னா ஒரே சீர்ல ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? சீர்மோனை. இப்ப இந்த இடத்துல காலம் இருக்கா, இதே இந்த லைன்ல வேற எங்கேயாச்சும் காலம் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க? அதை சீர்மோனை அப்படின்னு சொல்றாங்க. அதே அடிமோனைனா என்னது? அது முதலெழுத்து முதல் அடியிலும் 2ஆம் அடியிலும் முதலெழுத்து ஒன்றி வருவது என்ன சொல்றாங்க? அத அடிமோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நார்மலா மோனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீர்மோனைனா என்ன, அடிமோனைனா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து இங்க பாருங்க, எதுகை 2ஆ பிரிக்கிறோம். சீர் எதுகை, அடி எதுகை. சீர்ல இப்ப ல இருக்கா, காலம் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னு என்ன சொல்றாங்க? அத அதிகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல லா இருக்கா, அதே மாதிரி வேற எங்கேயாச்சும் லா இருந்துச்சு அப்படின்னா சீரெதுகை. அதே முதல் அடியிலையும் 2ஆம் அடியிலையும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அடி எதுகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்கேயே லா இருக்கு, இங்கேயே லா இருக்கு. அப்ப 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா சொல்றாங்க அதை அடி எதுகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சீர் எதுகைக்கும் அடி எதுகைக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது புரியணும். புரியுதான்னு பாருங்க. சீரெதுகைக்கும் அடி எதுகைக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்றது புரியணும். ஓகேவா? அடுத்து இயைபு அப்படின்னா பிறந்தது தமிழே, பிறந்தது தமிழே. இப்ப காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலம் நிலையா இருப்பதும் தமிழே. அப்ப தமிழே அந்த ஒரு வார்த்தை வருது, ஒரே வார்த்தை ஒரே மாதிரி கோரஸா இருந்துச்சு அப்படின்னா அதை இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மோனை, எதுகை, இயைபு. புரியுதா? அப்ப இது என்னென்ன இருக்கு? மோனை இருக்கு, எதுகை இருக்கு, இயைபு இருக்கு. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி அப்படின்றது சரியான விடை. புரியுதான்னு பாருங்க. மோனை என்பது முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. எதுகை அப்படின்றது 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. புரியுதா? அடுத்து இயைபு அப்படின்றது கடைசி எழுத்து ஒரே மாதிரி கோரஸா வருது என்ன சொல்றாங்க? அது இயைபு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பாயிண்ட் புரியுதா? மோனைனா என்ன, எதுகைனா என்ன, இயைபு அப்படின்னா என்னன்னு புரியுதா? கிளியர் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, அதுக்கு அடுத்து பார்க்க போறது முக்கியமான ஒரு கேள்வி. அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி. இதுல அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இலக்கண குறிப்பு ஒண்ணும் இல்ல. அழியாத, ஒளியாத, சிந்தாத. அப்ப த அப்படின்ற ஒரு எழுத்து இருந்திருக்கணும். ஆனா அந்த எழுத்து அந்த இடத்துல இருக்கு மறைஞ்சு வந்திருக்கு, ஈறு கெட்டிருக்கு. இதெல்லாம் நான் கடைசியா வரதான் ஈறு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஈறு கெட்டுருச்சு, கெட்டுட்டு அழியா, அழிஞ்சிருச்சு. என்னது? அழியா அப்படின்றது ஒரு எதிர்மறையா இருக்கு, ஒளியா அப்படின்றது ஒரு எதிர்மறையா இருக்கு, சிந்தா அப்படின்றது எதிர்மறையா இருக்கு. அப்ப எதிர்மறையா இருக்கு. அதே மாதிரி சவுண்டு கடைசியா முடியும் போது ஆ சவுண்ட்ல முடிஞ்சது அப்படின்னா அதை பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? முடியும் போது ஆ சவுண்ட்ல முடிஞ்சது அதை பெயரச்சம். அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்ப 5வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? ஆன்சர் பி. ஓகேவா? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. என்ன அப்படின்னு பாருங்களேன்.
சென்ட்ரியூ என்பது தமிழ் இலக்கியத்தின் வடிவம் டேஸ் வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏவா பியா சியா டியா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சென்ட்ரியூ என்பது தமிழ் இலக்கியத்தின் வடிவம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் கண்டிப்பா பண்ணணும், கீழே வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா? சென்ட்ரியூ என்பது தமிழ் இலக்கியத்தின் டேஸ் வடிவம். ஏவா பியா சியா டியா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.